தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக நிற்பேன். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். பேரன்பு மிக்க பொதுமக்களே, மாண்புமிகு மாணவ மாணவிகளே, அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க. ஓகே, எல்லாருக்கும் என்னோட மதிய வணக்கம். முதல்ல என்னடா வந்தோன்னு டயலாக் பேச ஆரம்பிச்சேன்னு பாக்காதீங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு. இப்ப ஹாட் நியூஸ் அரசியல், அதாவது எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்தை வச்சு ஒரு சின்ன கான்செப்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் என்னோட கான்செப்ட். அதாவது நம்ம வினு சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருத்தவரை உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து எலெக்ஷன்ல நின்றிருந்தாருன்னா அவருக்காக நம்ம ஹீரோஸ் எல்லாம் பிரச்சாரம் பண்ண வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம கான்செப்ட். ஓகே, நம்ம நேரா கான்செப்ட்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம் கண்ணே. பரவாயில்ல கண்ணே, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எது சொன்னாலுமே கத்துறாங்க கண்ணே. ஓகே கண்ணே, முதல்ல அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணே. நமக்காக இன்னைக்கு நம்ம கட்சிக்காக யார் யாரு பிரச்சாரம் பண்ண வந்திருக்கான்னு பாப்போம் கண்ணே. முதல்ல யார் வந்திருக்குது? வாங்க, நம்ம இளைய தளபதி. தமிழ்நாட்டுல என்ன பார்த்து பிரச்சாரம் பண்ண நீங்க தான் கண்ணே. இது ரொம்ப பழைய டயலாகா இருக்கு கண்ணே. அப்படிங்களாண்ணா? புதுசா சொல்றேன் கேட்டுக்கங்கண்ணா. நம்ம கிட்ட ஒரு தடவை வாங்கிட்டான்னா அப்புறம் இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டான். ஆமாங்க கண்ணே, நானும் கேள்விப்பட்டேன் கண்ணே. உன் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தா யாருமே தியேட்டருக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறாங்க கண்ணே. ஹலோ ஹலோ ஹலோ, முழுசா பேச விடுங்கம்மா. நீ அடிச்சா பீஸு, நான் அடிச்சா மாசு. ஊருக்கே தெரியும் கண்ணே நீ ஒரு லூசுன்னு. காடுனா நான் சிங்கம், வானா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி, சும்மா சுத்தி சுத்தி அடிக்கும். கண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணே. சுறா, சிங்கம், வானம் இப்படி நிறைய படம் பேர் சொன்ன கண்ணே. இதுல வானமும் சிங்கமும் நல்லா ஓடிடுச்சு கண்ணே. உன் படம் சுறா மட்டும் ஊத்திக்கிச்சு கண்ணே. அதனால தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு கண்ணே. அடுத்தது யாரு? வாங்க, நம்ம அல்டிமேட். அண்ணா என்ன நான் சொல்றது? அட இளவெடுத்த நாய, வந்ததுல இருந்து எதுவுமே சொல்லாம என்ன நான் சொல்றது அப்படின்னா நான் என்ன கண்ணு சொல்றது? அண்ணா அது இல்லண்ணா, டயலாக ஃபுல்லா பேச விடுங்கண்ணா. சொல்லி தொலைக்கண்ணே. சோறு போட்டவெல்லாம் அம்மாண்ணா. அப்ப ரசம், குழம்பு, மோர் வச்சவங்க எல்லாம் சித்தியா கண்ணே? அண்ணா தயவு பண்ணி பேச விடுங்கண்ணா. சொல்லி கொடுத்தவெல்லாம் அப்ப. கண்ணே, இந்த டயலாக் வெளியே சொன்னீங்கன்னா எல்லாரும் உன்னை தப்பா பேசுவாங்க கண்ணே. தயவு செய்து கிளம்பு கண்ணே. அடுத்து யாரு? வாங்க, நம்ம ஆரியா. ஏ பாஸ், வணக்கம் பாஸ். இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது பாஸ். கண்ணே, இவ்வளவு பேசுற நீ பொண்ணுங்க சைடு நின்னு பேசக்கூடாது கண்ணே. பசங்க சைடு போய் பேசு கண்ணே. பாஸ் அது இல்ல பாஸ், அவங்க அப்பா வந்தா எப்படி நடிக்கிறாங்க பாருங்க பாஸ்.
எந்திரிங்கிறாங்க, குளிங்கிறாங்க, காஃபி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. என்ன பாஸ் பண்றது? பரவாயில்ல கண்ணே, உனக்கு தான் நடிப்பு வரல, அவங்களுக்காச்சும் நடிப்பு வருதே கண்ணே, விட்டு தொலை கண்ணே. ஓகே பாஸ், பாய் பாஸ். அடுத்து யாரு? வாங்க நம்ம எஸ்.ஜே. சூர்யா. எல்லாருக்கும் வணக்கம் கண்ணே. அந்த ஹியூமர் அப்படி இல்ல கண்ணே. அதேதான் நானும் சொல்றேன். அட இளவெடுத்த நாயே, அது அப்படி இல்ல. அதேதான் நானும் சொல்றேன். அட கர்மம் பிடிச்ச நாயே, அது அப்படி இல்ல. என்ன கர்மமோ செஞ்சு தொலைக்கண்ணே. ஐயா இந்த பூனை தெரியுமா? ஐயா அந்த பூனை தெரியுமா? கண்ணே, நம்ம சின்ன புலி, பூனை கிடையாது கண்ணே. தப்பா பிரச்சாரம் பண்ணாத கண்ணே. சரி கண்ணே, வந்ததும் வந்துட்ட, மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தா சொல்லிட்டு போ கண்ணே. ஒன்னு இருக்கு, ஆனா இல்ல. ஒன்னு இருக்கா, அது சில நேரம் வேற மாதிரி இருக்கு. கண்ணே, உன்னை கருத்து சொல்ல சொன்னா என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க கண்ணே. தயவு செய்து வேற ஏதாச்சும் சொல்லு கண்ணே. வேற என்ன சொல்லுது? நான் பெட்ல உச்சா போயிட்டேன்னு 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா என்ன கொட்டு கொட்டு கொட்டுன்னு தர 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 தரன்னு இழுத்துட்டு போனாங்களே, அத சொல்லவா? இல்ல, எங்க அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இத்தனை வயசுல உனக்கு எதுக்குடா பைக் அப்படின்னு எங்க அம்மா கொட்டு கொட்டு கொட்டுன்னு தர 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 தரன்னு இழுத்துட்டு போனாங்களே, அத நான் சொல்லவா? நீ எதையுமே சொல்ல வேணாம் கண்ணே. தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு கண்ணே. அடுத்து யாரு? வாங்க நம்ம கார்த்திக். கண்ணே, இது டிவி பிரஸ் மீட் பேட்டி இல்ல கண்ணே, பிரச்சாரம். சிரிச்சு பேசக்கூடாது, சீரியஸா பேசணும். சோனு பேர மலை ஒரே கூட நாங்க 2 பேரும் நடந்து போனா எப்படி இருக்கும் தெரியுமா? கன்றாவியா இருக்கும் கண்ணே. தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு கண்ணே. உங்க அண்ணனை நான் கூப்பிட்டுக்கிறேன். வாங்க நம்ம சூர்யா. எதவ எதிர்பார்க்கல. தமிழ் சினிமாவே எதிர்பார்த்திருக்காது கண்ணே, இந்த ஹைட்ல ஒரு ஹீரோவை. என்னடா 10 வச்சோட பறந்து தீச்சு பாச்சு ஓச்சு போற தீபாவளி ராக்கெட் அடிச்சா, ஊரு விட்டு ஊரு, டாடு விட்டு டாடு, கட்ட விட்டு கட்டம், குறிக்கோளோட குறி வச்சு தாக்குற ஏவுகிற நாடு. உன் முகரைக்கு ஏவுகணை எல்லாம் செட் ஆகாது கண்ணு. எலி மருந்து விக்கிற வேலை தான் இருக்கு, அதை வேணா பாரு கண்ணு. பாய் அத்து மீறிட்ட. நீ போலீஸ் ஸ்டேஷன் உடைச்சு டாடிய தூக்கிட்ட. நீ சட்டத்தை உடைச்சு அவளை தூக்கிதா கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு கோவில் பாரி, போலீஸ் வேலை எனக்கு தெய்வ பாரி. என் ஸ்டேஷனை உடைச்சு டாடிய தூக்கிட்டல பாய். பல பலன் வசன பேச நாக்கு கொல கொலர் கொலருது. எங்க கண்ணு என்ன டைலாக் பேச விட்ட? முழு டைலாக்கை நீயே பேசிட்டிய கண்ணு. தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு கண்ணு. ஒருத்தவனை கூப்பிட்டா காம்பேர் பண்றேன்னு கடுப்பேத்துறான், இன்னொருத்தவன் கத்தியே கடுப்பேத்துறான். 2 பேரும் தயவு பண்ணி கிளம்புங்க கண்ணு. அடுத்து யாரு? வாங்க. டாடி, எனக்கு ஒரு டவுட். கண்ணு, நீ இந்த டைலாக் பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு டவுட் வருது கண்ணு. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். உன்னோட ஒரிஜினல் டாடி யாரு கண்ணு? ஏன் டாடி கேக்குறீங்க? அந்த நாயை பார்த்து ஏன்டா இப்படி ஒரு தருதல புள்ளைய பெத்து போட்டிருக்கேன்னு கேட்கணும் கண்ணு. அடுத்தது யாரு? வாங்க நம்ம தனுஷ். சார் வணக்கம். சார் வணக்கம். கண்ணு, உனக்கு என்னைய வணக்கம் சொல்றதுக்கு தான் பேமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தனா, ஆடியன்ஸை பார்த்து வணக்கம் சொல்லு கண்ணு. சார் இங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சார், இங்க யாராவது இருக்கீங்களா?
அட குருட்டு நாயே, இத்தனை பேர் உன் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறே கண்ணு. சார் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் சார். உன் முகரைய பார்க்கும் போதே தெரியுது கண்ணு உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சொல்லு கண்ணு. ஆனா எப்ப நீ ஸ்டேஜ்ல ஏறினாலும் இதே ஸ்லாங்ல தான் பேசுற, வேற ஸ்லாங் ஏதாச்சும் பேசுங்கண்ணே. டேய் தம்பி, நீஸ்திருவ நாஸ்திருவேன், ஆனா நடக்க ஒரு 2 நிமிஷம் இந்த 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா. விட்டுறாரா தம்பி? பரவாயில்ல கண்ணே, தனுஷ் வாய்ஸ்ல புதுசா ஒரு ஸ்லாங் கொண்டு வந்துட்ட கண்ணே. கிளம்பு கண்ணே நீ. அடுத்து யாரு? வாங்க நம்ம சிம்பு. ஆக்சுவலா எனக்கு தான் பிரச்சனை. இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கண்ணே. உன் பிரச்சனையெல்லாம் என்னால கேட்க முடியாது கண்ணே, வேற ஏதாச்சும் சொல்லு கண்ணே. இந்த வஸ்திக்கு லிமிட்டே கிடையாதுல, பூரா அன்லிமிட்டட் தான். வெஜிடேரியன் மீல்ஸ் தீந்து போனப்பே தெரியும் கண்ணே, நீ அங்க போயிருப்பண்ணே. இந்த காவல்துறை யாருக்கிட்டயாச்சும் எதையாச்சும் வாங்கிட்டு தான் விடும். நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து எல்லாரும் உயிரையும் வாங்குறது பத்தாதுன்னு வேற ஏதாச்சும் வாங்கணுமா கண்ணே? தயவு பண்ணி இங்க இருந்து கிளம்பு கண்ணே. இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு தான் மண்டவலி. நான் பேசாம இவங்களை கவர் பண்றதுக்கு காசுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிடுறேன். வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்க பெப்சி உமா பேசுறேன். ஹாய் செல்லம், சமத்து குட்டி. ஆஹா ஊஹூ. இன்னைக்கு ஒரு சூப்பரான நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. காசுக்காக ஓட்டு போடுறதை விட்டுட்டு கவனமா ஓட்டு போட்டீங்கன்னா நல்ல ஆட்சி நமக்கு மட்டும் இல்ல நம்ம இந்தியாவுக்கே அமையும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு நன்றியை குறிவிடிப்படுறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ.